ஹலோ நண்பர்களே, இன்றைக்கு நாம் வேலி டூரிஸ்ட் வில்லேஜை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடம் நாகர்கோவிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. NH 66 பைபாஸிலிருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட் ரோடு வழியாக இங்கு வந்து சேரலாம். காரில் வந்தால் பார்க் செய்ய வசதி உள்ளது. காருக்கு 20 ரூபாவும் பைக்குக்கு 5 ரூபாவும் கட்டணம் வசூலிப்பார்கள். இதுதான் நுழைவாசல். முதலில் நாம் டிக்கெட்டை எடுக்க வேண்டும். பெரியவர்களுக்கு 20 ரூபாவும் குழந்தைகளுக்கு 5 ரூபாவும் மட்டும்தான் கட்டணம். நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் பூங்காதான் முதலில் நம்மை வரவேற்கிறது. இங்கு விதவிதமான பூச்செடிகளும் மரங்களும் சீரமைக்கப்பட்ட தாவரங்கள் எல்லாம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. பார்க்கில் குழந்தைகள் ஊஞ்சல்களில் ஆடி ரசிக்கிறார்கள். பெற்றோர்கள் அதை பார்த்து மகிழ்கிறார்கள். பெரியவர்களும் பொழுதை கழிப்பதற்கான வசதிகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. டூரிஸ்ட் வில்லேஜை சுற்றி பார்ப்பதற்கு உதவியாக மினியேச்சர் ட்ரெயின் ஒன்று உள்ளது. பெரியவர்களுக்கு 50 ரூபாவும் குழந்தைகளுக்கு 30 ரூபாவும் கொடுத்து அதில் பயணிக்கலாம். ட்ரெயின் பழுதடைந்ததால் அதில் பயணிக்க முடியவில்லையே என்று யோசித்து நிற்கும்போதுதான் 2 வாத்துகள் என் கவனத்தை ஈர்த்தது. எதையும் பொருட்படுத்தாமல் அதன் உணவை அது குறித்து கொண்டு இருந்தது. அங்கிருந்து நான் ஏரியின் பக்கம் சென்றேன். சில போட்டுகள் அங்கே பராமரிப்பில்லாமல் கிடக்கின்றன. ஏர்போர்ட்டிலிருந்து கொச்சுவேளிக்கு செல்லும் பாதை கடந்து போகும் பாலம் தூரத்தில் தெரிகிறது. VSSCயின் கட்டிடங்களும் அந்த பாலத்தின் மறுபக்கத்தில் உள்ளது. ISROவின் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆராய்ச்சி மையம்தான் இது. இந்த வேலி ஏரியை பற்றி சொல்லும்போது இது சுத்தமான தண்ணியை உட்கொள்ளும் ஓர் தடாகம். பார்வதி புத்தனார் மற்றும் ஆமை இளஞ்சான் தோடு ஆகிய 2 துணை நதிகள் இதில் வந்தடைந்து பிறகு இதன் மேற்கு பக்கத்தில் உள்ள கழிமுகம் வழியாக கடலில் சேர்கிறது. பெடல் போட்டில் பயணிப்பதற்கான வசதி செய்யப்பட்டுள்ள ஒரு குளம் இந்த டூரிஸ்ட் வில்லேஜில் உண்டு. இந்த சுற்றுலா தலத்தின் ஐக்கனாக அறியப்படும் சங்கு சிற்பங்களை இங்கே பார்க்கலாம். கானாய் குஞ்சிராமன் என்ற சிற்பிதான் இதை உருவாக்கினார். அதன் அருகிலுள்ள குளத்தில் ஆமைகளும் மீன்களும் நீந்தி துடித்துக் கொண்டு இருந்தன. நன்றாக சீரமைத்திருக்கும் செடிகளை பார்த்து கொண்டு இருக்கும்போதுதான் கானாய் குஞ்சிராமனுடைய மற்ற சிற்பங்கள் என் கவனத்தை ஈர்த்தது. இவர் 1953 சிற்பங்களை செய்கிறார். அவருடைய மலம்புழை யட்சி, சங்குமுகம் சாகர கன்யகா போன்ற கலைப்படைப்புகள் பிரபலமானவை. ஏராளமான விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். ஏரியின் இன்னொரு பகுதியில் KTDCயின் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் உள்ளது. மற்றொரு பகுதியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய போர் விமானம் ஒன்றை பழமை சின்னமாக ஸ்தாபித்திருக்கிறார்கள். சிற்றுண்டிகளை அருந்துவதற்கான குடிசைகள் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தது ஒரு அருமையான காட்சி. அங்கு டீ, வடை, ஃப்ரெஷ் ஜூஸ்,
ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்கும். ஃபிஷ் ஸ்பா வசதியும் இங்கு உள்ளது. கரைப்பகுதியையும் கடற்கரையை ஒன்றிணைக்கும் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜையும் அதன் பக்கத்தில் மினியேச்சர் ரயில்வே பிரிட்ஜையும் நாம் பார்க்கிறோம். கெய்ம் பார்க்குகள் இங்கு உள்ளது. பலவிதமான கேம்கள் நம்முடைய அதிர்ஷ்டத்தையும் திறமைகளையும் சீர்தூக்கி பார்க்க உதவும். விளையாட்டுப் பொருட்களும் ஸ்வீட்களும் விற்கும் கடைகள் குழந்தைகளை கவருகின்றன. குழந்தைகளுக்கான அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் மெரிகோ ரவுண்ட், ஊஞ்சல், மினி ஜீப் போன்ற விளையாட்டு சாதனங்கள் உள்ளது. குதிரை சவாரி செய்ய விரும்புவோர் 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி கடலோரத்தில் ஒரு ரவுண்ட் பயணிக்கலாம். கடற்கரை கோலாகலமாக காணப்பட்டது. இளைஞர்கள் செல்ஃபி எடுத்தும் பானங்கள் அருந்தியும் பட்டம் பரத்தியும் நேரத்தை கடத்தினார்கள். சூரிய கதிர்கள் கடல் தண்ணீரில் தட்டி பிரதிபலிக்கும் காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. ஏரியின் மறுகரையிலிருந்து ஒரு பார்வை. தினமும் காலை 8 மணி முதல் மாலை 6:30 வரை இந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம். பெரியவர்களுக்கு 200 ரூபாய், குழந்தைகளுக்கு 5 ரூபாய், குடும்பமாக அதாவது 2 பெரியவர்கள் 2 குழந்தைகளுக்கு 40 ரூபாய் கட்டணம் வசூலிப்பார்கள். மட்டுமல்ல, 35 மாணவர்கள் 2 ஆசிரியர்களுக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி இங்கு வரலாம். பல மணி நேரங்கள் பொழுது கழிப்பதற்கான விஷயங்கள் இங்கு உள்ளது. சமீப மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்கள் மாணவர்களோடு இந்த இடம் சுற்றி பார்க்கிறார்கள். பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் இங்கு வரும் வசதி உள்ளது. இதுபோன்ற வீடியோக்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.